என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை தான், வேற என்ன பண்ணுவேன்? அந்த ஃபைல் எங்க வச்சேன்? சரிடா, நான் கிளம்புறேன். ஓகேடா. என்ன இவன் இன்னும் சந்தோஷமாவே இருக்கானே? கிரி, டேய் கிரி, உன்னை எம்டி கூப்பிடுறாரா? ஒரு நிமிஷம். இப்ப இருக்கு இவனுக்கு பொண்ணு நம்பர் இங்க. 5 minutes டைம் வச்சிருக்கேன். எந்த பொண்டாட்டிக்கா இருந்தாலும் சந்தேகம் வரும். இவன் கதை முடிஞ்சுது. இப்ப இருக்கும் அவனுக்கு மென்டல் டென்ஷனு. எனக்கு ஃபுல் ஹாப்பி. ஹாய்ங்க. பண்ணியாச்சு. என்னங்க விஷ் பண்றாங்க, நீங்க பண்ணலையே இல்லையே? நீ பண்ணிட்டு இருக்கல்ல, அதான். சரி சரி. ஹாய். என்ன இவங்க என்ன பேசிக்கிறாங்க? என்னடி என்னாச்சுங்க? இவங்க என்ன சீதாராமன் நினைக்கிறாங்களா? இல்ல அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களா? இப்ப என்னங்க ஆச்சு? அந்த கிரிய பாருடி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். இருக்கட்டும். எது நாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறியா? அத நான் வேற சொல்லணுமா? உன்னை கேட்டேன் பாரு, என் செருப்பால நானே அடிச்சுக்கணும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ அவங்க வீட்டுக்கு போய் நான் உனக்கு சொன்னேன்ல அந்த விஷயத்தை பத்தி நைஸா பேசி தெரிஞ்சுக்க. அந்த சீக்ரெட் என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல இல்லைன்னா வேற ரூட்ல போய் அவங்கள பிரிக்கணும், அவ்வளவுதானே? அது இல்லடி. சரிங்க, உங்களுக்காக போறேன். உங்க வேதனை தாங்க முடியல, போறேன். அட என் செல்ல பொண்டாட்டி, சாயந்தரம் உனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு பைத்தியம் முத்திடுச்சு போல இருக்கு. என்ன பண்றது, கலிகாலம். ஹாய். ஹாய் ஜான்சி. ஹாய். என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் ஹஸ்பண்ட் வரலையா? உன்னதான் கேக்குறேன், ஒண்டியா வந்திருக்கியா? ஹஸ்பண்ட் வரலையா? என்ன இந்த பக்கம்? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன். போற வழியில உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா? சரி வாங்க. ஓகே. காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூ. வேற என்ன விசேஷம் சொல்லுங்க.
எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? அதுல என்ன கேளுங்க. இத்தனை வருஷம் உங்க மேரேஜ் லைஃப்ல எல்லாமே ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான். அது எப்படி? அதுல என்ன இருக்கு? நாம எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா. ஃபார் சப்போஸ் நேற்று என் ஹஸ்பண்ட் பேக்கெட்ல சேஃப்டியை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஷர்ட் பேக்கெட்ல பூக்களை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு லேடி நம்பரை என் ஹஸ்பண்ட் ஃபோனில் பார்த்தேன். இதை எல்லாத்தையும் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நாம தான் வருத்தப்படணும். எனக்கு தெரிஞ்சு எங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்க யாராவது ட்ரை பண்ணிருக்கலாம்ல, யாராவது பிளான் பண்ணிருக்கலாம்ல. எதுவாக இருந்தாலும் சரி, நாம யோசிக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வண்டர்ஃபுல். உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட். தேங்க்யூ. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி. யாராவது எந்த விதத்திலயாவது நம்மளை தொல்லைப்படுத்தலாம். ஆனா அவங்களை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற புத்திசாலித்தனம், புரிஞ்சுக்கிற முறை நமக்கும் இருந்தா இந்த மாதிரி ஆம்பளைங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி நம்மள ஒன்றும் பண்ண முடியாது.